வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய ராணுவத்தின் அதிரடி படைப்பிரிவுகள் சிரியாவுக்குள் கமாண்டோ ரக தரை தாக்குதலை நடத்திய தகவலை IDF வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தின் 210வது படைப்பிரிவின் 474வது பிரிகேட் தெற்கு சிரியாவுக்குள் உள்ள இஸ்ரேலிய இடையக மண்டலத்திற்கு அப்பால் சிரியாவுக்குள் 10க்கும் மேற்பட்ட கமாண்டோ தாக்குதல்களை நடத்தியதாக IDF தெரிவித்துள்ளது. கூடுதலாக இஸ்ரேலிய ராணுவம் கடந்த வாரத்தில் அதன் தாக்குதல்களில் ஒன்றின் காட்சிகளை வெளியிட்டது. அதில் பழைய சிரிய ராணுவம் விட்டுச் சென்ற துப்பாக்கிகள், வெடிப்பொருட்கள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்களை இஸ்ரேலிய கமாண்டோ துருப்புகள் கைப்பற்றினர். லெப்டினன்ட் கர்னல் தரத்திலான ராணுவ தளபதி என்ற தமது இனிஷியலால் மட்டுமே தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு கூறிய போது ஆயுதங்களை பழைய ராணுவ தளத்திற்கு அருகே இருந்த வீட்டுக்குள் கண்டுபிடித்ததாகவும் மற்ற நடவடிக்கையில் அவரது படைப்பிரிவு ஏவுகணைகள், மேம்பட்ட வெடிப்பொருட்கள், கவச துருப்பிக்காவி வாகனங்கள் மற்றும் டேங்கர்கள் ஆகியவற்றை கண்டுபிடித்ததாகவும் கூறினார். IDF-இன் கூற்றுப்படி இஸ்ரேலிய ராணுவம் சிரியாவுக்குள் அவ்வப்போது ஆயுதங்களையும் ராணுவ சாதனங்களையும் கண்டுபிடித்து பின்னர் அத்தகைய ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை கைப்பற்றி இஸ்ரேலுக்கு கொண்டு செல்கிறது. நகர்த்த முடியாத சாதனங்களை அழிப்பது தொடர்கிறது. மேலும் சிரியாவில் இடையக பகுதியிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அதன் தொடர்ச்சியான செயற்பாடுகள் பொதுவாக இஸ்ரேலுக்கும் குறிப்பாக இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள கோலனில் வசிப்பவர்களுக்கும் கூடுதல் பாதுகாப்பை சேர்ப்பதாக IDF கூறியது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றி ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் HTS இயக்கம் அல்லது புதிய ஆட்சியுடன் தொடர்புடைய வேறு எந்த படைகளும் தெற்கு சிரியாவில் இருப்பதை இஸ்ரேல் ஏற்காது என்று கூறி தெற்கு சிரியா ராணுவமயமற்ற பகுதியாக மாற்றப்பட வேண்டும் என்று கூறினார். அவர் அப்படி கூறியதாக கூறி ஒரு நாள் கழித்து இந்த அறிவிப்பு வந்தது. இதன் அர்த்தம் தெற்கு சிரியாவில் தாக்குதல் நடத்தும் அளவுக்கு இஸ்ரேலுக்கு பலம் உள்ளது என்பதை வெளிப்படையாக காட்டப்படுகிறது. HTS இயக்கம் டிசம்பர் 7ஆம் தேதி டமாஸ்கஸின் கட்டுப்பாட்டை எடுத்துக் கொண்டது. அது அல்-அசாத் குடும்பத்தின் சுமார் 50 ஆண்டுகால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த ஆட்சி மாற்றம் IDF-ஐ தெற்கு சிரியாவில் நுழைய மற்றும் ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்க வழிவகுத்தது. இஸ்ரேல் தேவைப்படும் வரை இடையக மண்டலத்தை பராமரிக்கும் என்று பிரதமர் கூறினார். அதே நேரத்தில் அவர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் 2025ஆம் ஆண்டின் இறுதி வரை இஸ்ரேலிய படைகள் சிரியாவில் இருக்கும் என்றும் கூறினார். அதே நேரத்தில் பிற பாதுகாப்பு வட்டாரங்கள் இஸ்ரேல் பல ஆண்டுகளாக அங்கேயே இருக்கக்கூடும் என்றும் கூறியுள்ளன. HTS இயக்கம் அல்லது புதிய சிரிய ராணுவத்தின் படைகளை டமாஸ்கஸின் தெற்கே உள்ள பகுதிக்குள் நுழைய அனுமதிக்க மாட்டோம். தெற்கு சிரியாவில் குனிட்ரா, டாரா மற்றும் ஸ்வீடா மாகாணங்களின் முழு ராணுவ அகற்றலை நாங்கள் கோருகிறோம் என்று நேதன்யாகு கூறினார். அத்துடன் நேதன்யாகு சிரியா தொடர்பான ஆச்சரியமான அரசியல் அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டார். தெற்கு சிரியாவில் ட்ரூஸ் இனத்தவர் மீதான எந்த அச்சுறுத்தலையும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்பதே அந்த அறிவிப்பு. சிரிய ட்ரூஸ் சிறுபான்மை இனத்தவர்கள் இஸ்ரேலிய எல்லைக்கு அருகே சிரியாவுக்குள் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதன் மூலம் சிரியாவுக்குள் தமது எல்லை அருகே இஸ்ரேலிய ஆதரவு சமூகம் ஒன்றை உருவாக்குவதுதான் நேதன்யாகுவின் நோக்கமாக இருக்கலாம். சிரியாவின் புதிய ஜனாதிபதி அஹ்மத் அல்-ஷாரா 1974ஆம் ஆண்டில் இஸ்ரேல் சிரிய போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக பல முறை உறுதியளித்தார். அதே நேரத்தில் சிரியாவிலிருந்து IDF வெளியேற வேண்டும் என்று கூறினார். இன்று வரை ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலி தமது படைகளை சிரியாவிலிருந்து திரும்ப பெறுவதற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் இதுவரை சிரியாவில் இஸ்ரேலிய ராணுவத்தின் இருப்புக்கு முழுமையான ஆதரவை கொடுத்துள்ளது. ஷாரா மேற்கத்திய நாடுகளோடு மேலும் ஒருங்கிணைந்து தனது நாட்டை ஜனநாயக ரீதியாக நடத்துவாரா அல்லது அல்-காய்தாவின் உறுப்பினராக இருந்த பின்னணியில் தமது பழைய பாதைக்கு செல்வாரா என்று பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட அனைத்து ஜனநாயக நாடுகளும் இன்னமும் காத்திருக்கின்றன. தெற்கு சிரியாவின் அல்-குனித்ரா மாகாணத்தில் உள்ள சிலருடன் சவுடி ஊடகம் அல் அரேபியாவுடன் பேசி சில தகவல்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி தெற்கு சிரியாவின் அல்-குனித்ரா மாகாணத்தில் வசிக்கும் ட்ரூஸ் சிறுபான்மை இனத்தவர்களுக்கு IDF கவர்ச்சியான சலுகைகளை வழங்கியதாக தெரிய வருகிறது. அல்-குனித்ரா பகுதியின் ட்ரூஸ் சிறுபான்மையின குடியிருப்பாளர்களுக்கு IDF வேலை வாய்ப்பு கொடுக்கிறது. அவர்கள் எல்லையை கடந்து இஸ்ரேலில் பகலில் வேலை செய்வதற்கும் மாலையில் வீடு திரும்புவதற்கும் வாய்ப்பளிக்கப்படுகிறது. போருக்கு முன் காசாவாசிகள் இஸ்ரேலில் வேலை செய்ய அனுமதிக்கப்பட்டனர். போரோடு அது நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்ரேலுக்குள் நுழைவதற்கும் அங்கு வேலை செய்வதற்கும் உதவும் நுழைவு அனுமதிகளை ட்ரூஸ் சிறுபான்மை இன குடியிருப்பாளர்களுக்கு IDF வழங்க தொடங்கியுள்ளது என்று தெற்கு சிரிய குடியிருப்பாளர் ஒருவர் கூறினார். சிரியாவில் உள்ள தற்போதைய சம்பளத்துடன் ஒப்பிடுகையில் இஸ்ரேலில் பணிபுரியும் குடியிருப்பாளர்கள் பல மடங்கு பெரிய சம்பளத்தை பெறுவார்கள் என்று குடியிருப்பாளர் விளக்கினார்.
ஒவ்வொரு தொழிலாளியும் 75 முதல் 100 அமெரிக்க டாலர் வரை தினசரி ஊதியத்தை பெறுவார்கள் என்று இஸ்ரேல் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இது சிரியர்கள் பல மாதங்களில் சம்பாதிக்கும் பணம். அந்த விதத்தில் இஸ்ரேல் தமது எல்லை அருகே சிரியாவுக்குள் வசிப்பவர்களை ஆதரவாளர்களாக மாற்றுகிறது. மறுபக்கத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் சிரியாவுக்கு எதிரான எரிசக்தி மற்றும் போக்குவரத்து தடைகள் மற்றும் வங்கி கட்டுப்பாடுகளை நேற்று திங்கட்கிழமை தளர்த்த தொடங்கியது. சிரியாவின் புதிய தலைவர்கள் அமைதியான எதிர்காலத்தை நோக்கி செயற்பட்டால் மோதலால் பாதிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்திற்கு உயிர் கொடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அசாத் ஆட்சியில் சிரிய அதிகாரிகள், வங்கிகள், நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் 2011ஆம் ஆண்டில் சொத்து முடக்கம் மற்றும் பயண தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் விதிக்க தொடங்கியது. ஆனால் டிசம்பரில் மின்னல் தாக்குதலில் அசாத் வீழ்த்தப்பட்ட பின்னர் புதிய தலைமையை ஊக்குவிக்க ஆர்வமாக உள்ள ஐரோப்பிய ஒன்றியம் எண்ணெய், எரிவாயு மற்றும் மின்சாரம், போக்குவரத்து மற்றும் குறிப்பாக விமான போக்குவரத்து துறையை இலக்காக கொண்ட தடைகளை நிறுத்தி வைப்பதாக கூறியது. ஐரோப்பிய ஒன்றிய அறிவிப்பின்படி சிரியாவிலிருந்து 5 வங்கிகளுக்கு நிதியளித்து சில பொருளாதார வளங்களை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மீண்டும் நிலைநிறுத்தப்படும். சிரியாவுக்குள் தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக ஆடம்பர பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்படும். பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான முடிவு ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்களால் எடுக்கப்பட்டது. இது சிரியாவில் அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் மாற்றத்தையும் அதன் விரிவான பொருளாதார மீட்சி, மறுகட்டமைப்பு மற்றும் உறுதிப்படுத்தல்களையும் ஆதரிப்பதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக எடுக்கப்பட்டது என்று ஐரோப்பிய ஒன்றிய அறிக்கை கூறியது. சிரியாவில் ஏற்படும் முன்னேற்றங்களே மற்ற பொருளாதார தடைகள் நீக்கப்படுமா என்பதை முடிவு செய்ய ஐரோப்பிய ஒன்றியம் கண்காணிப்பதாக தெரிவித்தது. ஆனால் புதிய தலைவர்கள் நாட்டை தவறான திசையில் கொண்டு சென்றால் மீண்டும் தடைகளை விதிக்கும் சாத்தியக்கூறுகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் திறந்தே வைத்திருக்கிறது. சிரியாவின் புதிய ஜனாதிபதி அல்-ஷாரா எல்லை பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் குறித்து பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு நாடுகள் சிரியாவின் விஷயத்தில் அதிக ஆர்வத்தை காட்ட காரணம் சிரியா அல்-அசாத் ஆட்சி காலத்தில் மேற்கத்திய நாடுகளின் இரு எதிரிகளாக ரஷ்யா மற்றும் ஈரானின் ஆதிக்கத்தில் இருந்தது. சிரியாவின் புதிய ஆட்சியாளர்கள் தமது நாட்டிலிருந்து ரஷ்யா மற்றும் ஈரானிய ராணுவங்களை வெளியேற்றியதுடன் அந்த இரு நாடுகளையும் ஒதுக்கி வைத்து விட்டது. அதனால் மேற்கத்திய நாடுகளுக்கு மத்திய கிழக்கில் மற்றொரு நட்பு நாடு கிடைத்துள்ளது அல்லது எதிரி நாடு ஒன்று இல்லாது போய்விட்டது. ஈரான் மற்றும் ரஷ்யாவின் செல்வாக்கு மத்திய கிழக்கில் குறைக்கப்பட்டு விட்டது. அரபு நாடுகளின் சிரியா பற்றிய பார்வையும் அப்படித்தான். அசாத் தப்பியோட வேண்டிய கட்டாயத்திற்கு ஒரு வாரத்திற்கு பின்னர் சிரியா குறித்த முதல் சர்வதேச மாநாட்டை நடத்திய ஜுடான் சிரியாவில் அமைதியான அரசியல் மாற்றத்தை காண விரும்புகிறது. அதன் எல்லைகளில் குழப்பம் மற்றும் உறுதியற்ற தன்மை திரும்புவதை ஜுடான் தடுக்க நினைக்கிறது. சிரியாவை மீண்டும் கட்டியெழுப்ப உதவ தயாராக இருப்பதாக ஜுடானிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேலும் மின்சாரம் மற்றும் எரிவாயுவை வழங்குவதன் மூலம் அதன் கடுமையான மின் பற்றாக்குறையை குறைக்க உதவுவதாகவும் உறுதியளித்துள்ளனர். எகிப்து நடக்கும் காசா தொடர்பான அரபு லீக் கூட்டத்தில் கலந்து கொள்ள அல்-ஷாராவுக்கு ஞாயிற்றுக்கிழமை அழைப்பு அனுப்பப்பட்டது. அரபு லீக்கில் சிரியாவை பிரதிநிதித்துவப்படுத்த முதலாவது கைரோ கூட்டம் இதுவாகும். அசாத்தின் கீழ் சிரியா 2011இல் அரபு லீக்கிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது. 2023இல் டமாஸ்கஸ் பிராந்திய முகாமுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டது. அசாத் ஆட்சியின் முடிவு மத்திய கிழக்கின் புவிசார் அரசியலை தலைகீழாக மாற்றியுள்ளது. இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் குறுக்கு வழியில் சென்று ஒரு நாட்டோடு புதிய உறவுகளை உருவாக்குவதற்கான வழியை தெளிவுபடுத்தியுள்ளது. எப்படியோ ஒரு காலத்தில் அல் காய்தாவின் சிறிய கிளையாக இருந்த ஆயுத இயக்கம் ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் HTS இப்போது ஒரு அரசாங்கமாக மாறியுள்ளது. அதன் தலைவர் அமெரிக்காவால் தலைக்கு சன்மானம் அறிவிக்கப்பட்ட தீவிரவாதியாக இருந்தவர் இப்போது சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு ஜனாதிபதியாக மாறியுள்ளார். இதை அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார்.